இந்த தருணத்தில் பாஜகவிலிருந்து திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இந்த வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்ந்து பூதாகரமாகி வருகிறது. தேர்தல் ஆணையம் நேற்றைய தினம் விளக்கம் அளித்திருக்காங்க. ஆனாலும் எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆணையத்தின் பதில் ஏற்புடையதாக அல்ல, இது பாஜகவின் பதிலை போல இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இதற்கு உங்கள் தரப்பு பதில் என்ன? இதுக்கு பின்னணியோடு சேர்த்து சொன்னால்தான் நியாயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 3ஆம் முறையாகவும் மோடி அவர்கள் பிரதமர் ஆனதை அவங்களால சகித்துக் கொள்ள முடியல. எதிர்கட்சிகளால இண்டி கூட்டினா சகித்துக் கொள்ள முடியவில்லை. வரக்கூடிய 2026 பல மாநிலங்கள்ல தேர்தல் வருகிறது. குறிப்பா தமிழ்நாடு, பீகார் எல்லாம் மிக முக்கியமான தேர்தல்களாக கருதப்படுகிறது. அங்கேயும் கூட அவங்க அந்த சட்டமன்ற, அதனால பீகாரை முன்னிலைப்படுத்தி அவங்க அதை பண்றாங்க. தமிழக முதல்வர் கூட இங்கே நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக கூறி ரெஸ்பாண்ட் பண்றாரு. இதுதான் பின்னணி. அந்த பின்னணி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுவாங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே பல முறை பல குற்றச்சாட்டுகளை சொல்லி சொல்லி பல இடங்கள்ல குட்டு வாங்கியிருக்கிறார். நீங்க மோடின்ற ஜாதியை பத்தி குறைச்சு பேசி நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டாரு. ரஃபேல் விவகாரங்கள்ல பிரான்ஸ்ல இருந்து விமான விஷயத்துல சொல்லி நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டாரு. நேஷனல் ஹெரால்டு சொத்து விஷயத்துல அவர் பெயில்ல வெளியில இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு தருணத்திலையுமே ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரச்சனையை எழுப்புவதும் பின்னால நீதிமன்றத்தினால குட்டு வாங்குவதும் அவருக்கு ரொம்ப சகஜமா இருக்கு. இப்ப கூட அவர் மத்திய அரசுக்கு எதிராக ஏதோ பேசுவதாக சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக பேசுறாரு. தேர்தல் கமிஷன்ங்கிறது ஒரு சுயாட்சியான அமைப்பு. இதுல மத்திய அரசுக்கு என்ன? இன்னைக்கு தேர்தல் கமிஷன் அவருக்கு சவால் விட்டுருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எல்லா ஆதாரங்களையும் கொடுங்க, அல்லது ஒரு வாரத்துக்குள்ள மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றாங்க. ஒரு மகாராஷ்டிராவுடைய சீஃப் எலக்டோரல் ஆபீசர் ஒரு ஃபார்மேட் அனுப்பிச்சு அந்த டெக்ளரேஷன்ல நீங்க கையெழுத்து போடணும்னு சொல்றாங்க. தேர்தல் முறைகேடு நடந்ததுன்னா நான் இப்ப மதுரையில எம்பியா நின்று 2ஆம் இடம் வந்திருக்கேன். இங்க முறைகேடு நடந்ததாக நான் நினைத்தால் தேர்தல் கமிஷன்ல ஒரு படிவம் இருக்கு. அதுல கையெழுத்து போட்டு என்ன ஆதாரங்கள்னு சேர்த்து அனுப்பிச்சா அதை முழுசா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ராகுல் காந்தி தெருவுலையும் ஊர்லயும் எல்லாரும் பேசுறாங்களே தவிர ஒண்ணு இதை பாராளுமன்றத்துல பேசணும், இல்ல தேர்தல் முறைகேடு நடந்திருக்குன்னு அந்த டெக்ளரேஷன், அந்த ஓத்துன்னு சொல்றாங்களே, அதுல கையெழுத்து போட்டு அனுப்பணும். அது முடியாதுங்கிறாரு. ஏன் முடியாதுங்கிறாரு? அப்போ ஒரு வாரத்துக்குள்ள வழக்கை சந்திக்க வேண்டியதுதான். அந்த 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க, 6 மாசத்துக்குள்ள 22 லட்சம் பேர் செத்துட்டாங்களான்னு சொல்றாரு. தேர்தல் கமிஷனுக்கு பதில் சொல்லியிருக்கு. 6 லட்சம் பேரும் 6 மாசத்துல 22 லட்சம் பேர் சாகல. பல ஆண்டுகளாக அவங்க பட்டியல நீக்கப்படாம இருக்கு. இதெல்லாம் லேப்சஸ், அங்கங்க நடந்துட்டு இருக்க லேப்சஸ். முதல்ல எலெக்ஷன் கமிஷன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். தேர்தல் கமிஷனுக்குன்னு தனியா பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு அவங்க வீடு வீடா கணக்கெடுக்க போறது இல்ல. கர்நாடகால தப்பு நடந்திருக்குன்னு சொன்னா அதை செஞ்சதெல்லாம் கர்நாடகாவில் இருக்கிற கலெக்டர்கள், ஆர்டிஓக்கள், தாசில்தார்கள் தான். காங்கிரஸ் தான் இங்க ஆட்சியில இருக்கு. தமிழ்நாட்டுல பீகார் வாக்காளர்களை பட்டியலில் சேர்த்துருவாங்கன்னு சிதம்பரம் மாதிரி மூத்த அமைச்சரே சொல்றாரு. எப்படி சேர்க்க முடியும்? தமிழ்நாட்டில் உள்ள கலெக்டரும், ஆர்டிஓவும், விஏவும் தலையாரியும் தான் சேர்க்கணும். தேர்தல் கமிஷன் அவங்க டெபுடேஷனுக்கு தான் அவங்களை ஆள் எடுக்கும். அவங்க வேலை செய்யறதுக்கு எக்ஸ்ட்ரா அலவன்சஸ் கொடுப்பாங்களே தவிர வேலையை செய்யறதெல்லாம் முழுக்க முழுக்க மாநில அரசாங்கம். தேர்தல் நேரத்தில் வாக்காளர் பட்டியல் சரிபார்க்கும் நேரத்தில் மாநில அரசு ஊழியர்கள் தான் தேர்தல் கமிஷனால வேலை வாங்கப்படுறாங்க. அவங்க மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரிகள் தான். தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் எப்படி நடக்கும்? இதெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ராகுல் காந்தி பேசுறாரு. ஒரு வாரத்துக்குள்ள அவர் பதில் கொடுக்கணும், இல்ல மன்னிப்பு கேட்கணும், இல்ல நீதிமன்றத்துல வழக்கு சந்திக்க தயாரா இருக்கணும். நீதிமன்றத்திலையும் அவர் மன்னிப்பு கேட்டு வெளியே வருவார். வெள்ளைக்கொடி காட்டி தப்பிக்கிற வீரர் அவர் என்பதுல எங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை. ஹி இஸ் ஃபைட்டிங் வித் ஷேடோ. சார், நீங்க குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க. அதே மாதிரி திரு ராகுல் காந்தி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அதாவது டிஜிட்டலா ஏன் நீங்க வாக்காளர் பட்டியலை வெளியிட மாட்டீங்க? இன்னொன்னு சிசிடிவி விவகாரத்துல அதை கொடுத்தால் எந்தெந்த பூத்துகள்ல ஒரே நபர் வாக்கு செலுத்தி இருக்கார் அப்படின்ற குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியும் அப்படின்ற பார்வையை அவர் முன் வச்சு அது தொடர்பான கேள்விகளை எழுப்புறாரு. ஒரு தெருவுல போறப்ப ஒரு குற்றச்சாட்டு போயிட்டாருன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன், இந்த வழக்க கொடுங்க. தேர்தல் கமிஷன் டெக்ளரேஷன் அதை எழுதி கொடுங்க. எதுவுமே தரமாட்டேன், நீ சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு எனக்கு கொடுன்னு அர்த்தம்? ஏங்க, என் வீட்டுல நகை திருடு போயிடுச்சு, நான் தெருவுல போய் நகை திருடு போச்சு பக்கத்து வீட்டுக்காரன் திருடிட்டான்னு கட்டிட்டே இருக்க முடியுமாங்க? இது என்ன நான்சென்ஸ்? நான் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஏடிஆருக்கு முன்னால ஒரு கம்ப்ளைண்ட் தரணும்ல. அப்பதானே போலீஸ் ஸ்டேஷன்ல ப்ராசஸ் பண்ண முடியும், ஒரு எஃப்ஐஆர் போட முடியும். நான் பேசின கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த திருட்டு எப்படி நடந்ததுன்னு சொல்லி நான் யாரை சந்தேகிக்கணும் அதை பார்க்கணும்னா எஃப்ஐஆர் இல்லாம எப்படி முதல்ல கால் ட்ரேஸ் பண்ண முடியும்? எந்த டெலிபோன் சட்டத்துல அதுக்கு இடம் இருக்கு? என்னங்க இது அக்கிரமமா இருக்கு? எந்த நியாயத்துக்கும் கட்டுப்பட மாட்டாத ஒரு எதிர்கட்சி தலைவர், அதுக்கு கூட இருந்து ஒப்பாரி வைக்கிறதுக்கு ஒரு திமுக, ஒரு கம்யூனிஸ்ட், இது என்ன அரசியல், என்ன ஜனநாயகம்? இந்த குற்றச்சாட்டை நீங்க தேர்தல் கமிஷன் என்னங்க கேக்குது? இத்தனை லட்சம் ஓட்டு திருட்டு நடந்திருக்குல்ல, ஒரு டெக்ளரேஷன் கொடுங்கன்னு கேக்குது. அந்த ஃபார்மேட்டை தேர்தல் கமிஷன் ராகுல் காந்திக்கு அனுப்புது. இதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க, உங்ககிட்ட இருக்க ஆதாரங்களை தேர்தல் கமிஷன் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லுது. நாங்க இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு சொல்லுது. திரும்பி திரும்பி சொல்லுது.
மீடியால சொல்லுது, அவருக்கு கடிதம் எழுதி சொல்லுது. இதை பண்றதுக்கு என்ன கொல்ல? இதை கூட நான் செய்ய மாட்டேன், நான் தெருவில் நின்று பேசுறேன், எனக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் நீ கொடுக்கணும், 22 லட்சம் பேர் செத்து போன ரெக்கார்டு கொடுக்கணும், இது இப்படி வீட்டு எண் 0ன்னு போட்டிருக்கு தேர்தல் ஆணையத்துல அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சொல்றாரு. வீட்டு எண் 0ன்னு இருக்குமா? வீட்டு நம்பர்னா 1 2 3 ஆரம்பிச்சு தானே போகும். 0ன்னு ஒரு வீட்டு நம்பர் இருக்குமான்னு கேட்கிறாரு. தேர்தல் கமிஷன் விளக்கம் கொடுத்திருக்கு. நம்ம நாட்டுல வீடு இல்லாதவங்க, பிளாட்ஃபாரத்தில் தங்கி இருக்கிறவங்க, பாலத்துக்கு அடியில் தங்கி இருக்கிறவங்க பல பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீட்டு முகவரி இல்லை, வாடகை வீடும் இல்லை, சொந்த வீடும் இல்லை என்ற காரணத்தினால அவங்க வீட்டு என்ன 0ன்னு வைக்கிறது தேர்தல் கமிஷன் மரபு, பழக்கம். இது தெரியாதான்னு கேக்குது தேர்தல் கமிஷன் ராகுல் காந்தி. வீடு இல்லாதவனுக்கு எந்த வீட்டு நம்பர் போடுவீங்க? பாலத்துக்கு அடியில் படுத்துட்டு இருக்கிற ஓட்டு போடுறாங்க, அவனுக்கு எந்த வீட்டு நம்பர் போடுவீங்க? அடிப்படை சென்ஸ் கூட இல்லாம ஜனநாயகத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க எதிர்கட்சி, பொறுப்பற்ற எதிர்கட்சி. இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவரா இந்திய அரசியல் பார்த்ததே கிடையாது. சார், நீங்க குறிப்பிட்டதுலேயே அந்த 0 அப்படின்னு வீட்டு நம்பர் இருக்கப்ப அவங்க கிட்ட 11 ஆதாரங்கள் மட்டும் இருக்குமா அப்படின்றது அவர்கள் தரப்பு கேள்வியாக இருக்கிறது. ரேஷன் கார்டு இருக்கும்ல, அதுலயும் 0 தான் போட்டிருக்கோம். வீடே இல்லாதவனுக்கு கூட ரேஷன் கார்டு இருக்கு, அவன் சாப்பிடணும்ல. அவன் இப்ப ஆக்கிரமிப்பு நிலத்துல வீடு கட்டியிருந்தா கூட வீட்டு நம்பர் இருக்காது. அந்த குடிசைக்கு எலக்ட்ரிசிட்டி, மின்சார வாரியம் கரண்ட் கொடுக்குது. ஆக்கிரமிப்பு நிலங்கள் இருக்கவங்க கூட மின்சார வாரியம் மக்கள் நலன் கருதி மனிதாபிமான அடிப்படையில கரண்ட் கொடுக்குது. அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஓட்டு இருக்கு அவனுக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டு வீட்டு என்ன கேளுங்க. வீடு கொடுக்குற வரைக்கும் நான் ஓட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? லட்சக்கணக்கான பேர் வீடு இல்லாதவங்க இருக்காங்க. வீட்டு எண் 0ன்னு போட்டு அதுக்கு என்ன காரணம்னு எலெக்ஷனுக்கு தெரியாது உங்களுக்கு. இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க, இந்த ப்ரொசீஜரை கொண்டு வந்தது உங்க ஆட்சியில தானே. நீங்க இந்த 70 வருஷமா 75 வருஷத்துல 60 வருஷம் ஆட்சி பண்ணது யாரு? காங்கிரஸ் தானே. இது எல்லாமே உங்க காலங்களில் உருவான சட்டங்கள், நியமங்கள் தானே. தேர்தல் கமிஷன்ல முறைகேடுனா இந்த ஃபார்மேட்ல ஒரு டெக்ளரேஷன் கொடுங்கன்ற சட்டம் மோடியா கொண்டு வந்தாரு. இது 1950 சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து இருக்கு. அந்த ஃபார்மேட்ல தான் அங்க போக முடியும். உங்களுக்குன்னு ஒரு சட்டம் எல்லாம் போட முடியாது. யாரும் சட்டத்திற்கு உயர்ந்தவர் இல்லை, அப்பாற்பட்டவர் இல்லை. ராகுல் காந்தியா இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டவர் தான். நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.